நீட் மற்றும் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரித்துக் கொண்டிருப்பதாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை செயலாளர் செல்வராஜன் தெரிவித்துள்ளார். இறுதி முடிவின் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்ப்போம். இந்த ஆண்டு MBBS மற்றும் BDSக்கான அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 50,000 அப்ளிகேஷன் வந்திருக்கின்றன. அரசு இடங்களும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் 2445 இடங்கள் உள்ளன. இதற்காக தரவரிசை பட்டியல் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் 2 வகையான தரவரிசை பட்டியல் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒன்று நீட் அடிப்படையிலும், இன்னொன்று +2 அடிப்படையிலும். இரண்டும் சைட் பை சைடு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அரசு உத்தரவு வந்த பிறகு எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்று முடிவு பண்ணி அதன்படி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு கவுன்சிலிங் விரைவில் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம்.